கந்தபுராணம் சென்ற வார கடைசி பாட்டு. நடுவில் வஜ்ரகம்பம் நாட்டினான், வீர மடந்தையருக்கு பலி கொடுத்தான், அடுத்துள்ள பூதங்களுக்கும் பேய்களுக்கும் மாமிச பலி கொடுத்தான், எடுத்த குண்டங்களில் எல்லாம் விறகிட்டு அக்கினி மூட்டினான். இனி இந்த வாரம் தாரகனையும் சிங்கமுகனையும் நோக்கி அக்கினியை தனியாது வளர் என ஆறாகப் பெருகும் ஆசையால் அதிகாரத்துடன் ஆணையிட்டான். சூரன் நடுவில் சென்று விதிப்படி பூசை செய்தான். 10,000 ஆண்டுகள் கடும் வேள்வி விடாது செய்தான். பதியின் தரிசனம் கிட்டவில்லை. தம்பியரை தொழிலில் அமர்த்தி மதியணிந்தவனின் வெண்ணை நோக்கி வீரை ஆவேசத்துடன் சென்றான். வானத்தில் நின்று கொண்டு தசைகளை வாளினால் அறுத்து மோனத்தில் இருப்போடு வேண்டி ஓமகுண்டத்தில் போட்டான். உன்னுடன் வரும் இரத்தத்தை நெய்யன குண்டத்தில் சொரிந்தான். அரிய அரிய தசைகள் மீண்டும் மீண்டும் வளர்ந்தன. உரிய முறையில் அறுத்து குண்டத்தில் சோர்வென்று இட்டு சொரிந்தான் ஊரிய குருதியை. அருளை வேண்டும் அசுரன். 1000 ஆண்டுகள் செய்தான், ஆண்டவன் அருள் கிட்டவில்லை. தீயினில் விழுந்து மாழ்வேன் என திடத்துடன் கூறி தாயை தேடும் கன்றென கம்பத்தில் பாய்ந்து சாம்பலானான். தம்பியர் அழுது புலம்பினர். உயிரை துறக்க எண்ணி நம்பி சிங்கமுகன் தலைகளை அறுத்து ஓமகுண்டத்தில் இட்டான். விம்மி விம்மி அழுத தாரகனும் தலைகளை இட்டான். அறுக்க அறுக்க தலைகள் மீண்டும் மீண்டும் முளைத்தன. முறுக்கு போன்ற எண்ணத்துடன் அக்கினியில் விழத் தீர்மானித்தான். முறுக்கு மீசையுடன் மேலே சென்று குண்டத்தில் விழுந்திருந்தான். சிவன் அந்தணராய் வந்தார். ஏன் அழுகிறீர்கள் என வினவினார். அவனர்களாலே வாழ நினைத்தவன் நடந்த எல்லாவற்றையும் கூறினான். எவனும் நம்ப முடியாத வண்ணம் சிவன் அவனுக்கு அருள் செய்தார். சூரனை திருப்பித் தருகிறேன் என்று சிவன் பகன்றார். தீராத நீரை கொண்ட கங்கை குண்டத்தில் பெய்தார். வீரன் சிலிர்த்தெழுந்தான். தம்பிகள் பெருமகிழ்வுற்றனர். அசுரர்கள் ஆரவாரம் செய்தனர். தேவர் ஓடி ஒளிந்தனர். விசும்பிலிருந்து இறங்கிய பரமன் விடைமீது துணைவீடன் தோன்றினார். பசுவை கண்ட கன்றுகளென மூவரும் விழுந்து வணங்கினர். என்ன வரம் வேண்டும்? இறைவன் இனிதே கேட்டார். சின்ன பெரிய அண்டங்களுக்கு நான் அரசனாக வேண்டும். எண்ணியவுடன் எல்லா அண்டங்களுக்கும் செல்லும் ஊர்தி வேண்டும். அழியாத யாக்கை வேண்டும். தேவர்கள் யாவரையும் வெல்லும் செழித்த படைக்கலன்கள் வேண்டும் என்று ஆசைகளை அடுக்கினான். அழித்தல் என்னை நீ தவிர வேறு யாரும் செய்யக்கூடாது. 1008 அண்டங்களை 108 யுகம் ஆழ்வாய். ஓயாது செல்லும் இந்திர தேரும் அசராத ஆக்ஞா சக்கரமும் பாயும் தெய்வ அஸ்திரங்களும் வஜ்ர உடலும் முதல்வன் ஆகும் தலைமையையும் ஆற்றலையும் குறைவின்றி தந்தோம். முதல்வன் சக்தி அல்லாது வேறு எந்த சக்தியும் பதமலர் பணியும் உன்னை என்றும் அழிக்காது என்றார். தேவ கங்கையை விண்ணுக்கு அனுப்பினார் விடைவாகனன். மூவரும் சிறப்போடு வாழுங்கள் எனச் சொல்லி மறைந்தார். யாவரும் ஆடி பாடினர். அசுரர் கடலென ஆரவாரித்தனர். திக்விஜயம் புறப்பட்டான் சூரன். தம்பியர் புடை சூழ பக்க பலமாக அசுரர்கள் சூழ குபேரபுரியை வளைத்து கொண்டான். முக்காலும் அழியா செல்வமுடைய குபேரன் அடிமையானான். இந்திரலோகம் சென்றான். இந்திரன் சொர்க்கத்தில் ஒளிந்தான். சிவந்த முகத்துடன் சென்ற சூரன் சொர்க்கத்தை கொளுத்தினான். உவந்த சூரன் அக்கினியின் நகருக்கு விரைந்து சென்றான். அக்கினி கோடி வீரர்களுடன் கோபாவேசமாக எதிர்த்தான். முக்கண்ணன் அஸ்திரத்தை எடுத்த சூரன் விட தயாரானான். பொக்கென காலில் விழுந்து அடிமை எனச் சரணடைந்தான். சூரன் இமயபுரி சென்றான். செய்தி அறிந்த யமன் நடுங்கினான். வீரனிடம் சென்று வணங்கித்தான் அடிமை என்றான். காரணமில்லாமல் கொல்ல வேண்டாம் என உயிர் பிச்சை அளித்தான். எல்லா நகரத்து செல்வத்தையும் அசுரர்கள் சூறையாடினார்கள். உல்லாசமாய்ச் சூரன் நிருதி நகருக்கு சினத்துடன் சென்றான். வல்லமை பொருந்திய நிருதி எதிர்த்து போர் புரிந்தான்.